கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இன்னும் ஒரு 2-3 வாரங்களிலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை முடித்துட்டு அடுத்த புஸ்தகத்திற்கே நாம் போவோம். சரித்திர புஸ்தகமாகிய அப்போஸ்தலருக்கு நாம் போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த முழு அதிகாரத்தையும் நாம் முடிச்சிட போகிறோம். 1லேருந்து 42 வசனங்கள் இருக்கிறது. அதை முழுவதுமாகவே நாம் பார்த்து முடிக்கலாம். 1லேருந்து 6 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, பிலாத்து இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு விசாரித்து அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, ஒரு குற்றவாளியை சில தண்டனைகள் கொடுத்தால் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள். அப்படி போலவே சில தண்டனைகளை கொடுக்கிறார்கள். சாதாரண தண்டனை அல்ல, அது கொடூரமான ஒரு தண்டனை தான். 1லேருந்து 6 வசனங்களை வாசிக்கிறோம். பிறகு பிலாத்து அவரை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறார், இவரிடத்தில் இவ்வளோத்தை நான் பார்த்தோம், ஒரு குற்றத்தை இவர்கிட்ட காணலையே அப்படின்ட்டு. பிறகு 8லேருந்து 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது திரும்ப ஒரு விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணை முடிவில் பிலாத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல. அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அவருடைய அதிகாரத்தை மற்ற இடங்களில் பயன்படுத்தலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் நிறைவேறக்கூடிய திட்டம் நிறைவேறணும். அது தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்திற்கு விரோதமாக எந்த மனிதனும் எந்த அதிகாரியும் நிற்க முடியாது, பிசாசும் நிற்க முடியாது. அது தேவனுடைய திட்டம். அதை நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரலும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை பார்க்கிறோம். சிலுவை மரணம், சிலுவையில் அறையப்பட்டதை ஒரு 3-4 வசனத்தில் முடிச்சிட்டார் இவர் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில். பிறகு பிலாத்து ஒரு வாசகத்தை எழுதி அந்த சிலுவையின் மேலே வைக்கிறார். 3 மொழிகளிலே எழுதி வைக்கிறார். அன்னைக்கு இருந்த புழக்கத்தில் இருந்த 3 மொழிகள், எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, 3 மொழிகளிலும் அந்த வாசகம் எழுதப்பட்டு வைக்கப்படுகிறது. இந்த வாசகத்திற்கு விரோதமாக பிரதான ஆசிரியர்லாம் சொல்கிறாங்க. பிலாத்து சொல்கிறாரு, இது எழுதினதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள், அதாவது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 7 வார்த்தைகள் இயேசு சிலுவையில் பேசினார் என்பதை நாம் பார்க்குறோம். அங்கே ஒரு சுவிசேஷத்தில் மாத்திரம் இல்லை, 4 சுவிசேஷங்களும் கலந்து 7 வார்த்தைகள் அவர் பேசினதாக இருக்கிறது. இதில் 1, 2, 3 வார்த்தைகள் இதில் பேசினதாக அந்த 23ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும், 30ஆம் வசனத்தில் முடிந்தது என்று சொல்லி அவர் ஜீவனை விடுகிறதை பார்க்கிறோம். 31வது வசனம் தான் மிக முக்கியமான வசனம். 31ஆம் வசனம் தான் சரித்திரத்தை திரும்பி பார்க்கக்கூடிய அந்த இயேசுடைய சிலுவை மரணம் எப்பொழுது நடந்தது, எந்த அடிப்படையில் நடந்தது என்பது தான் 31வது வசனம். பெரிய ஓய்வு நாளை பற்றி பேசுகிறது. வாரத்தில் வருகிற ஓய்வு நாளை பற்றி பேசவில்லை, பெரிய ஓய்வு நாளை பற்றி அந்த வசனம் தெளிவாக போதிக்கிறது. எனவே பெரிய ஓய்வு நாள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த பெரிய ஓய்வு நாள் என்ன என்பதை நாம் கவனிப்போம். அதுக்கப்புறம் இயேசுடைய சிலுவை மரணம் என்பது இந்த அடுத்த ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள் இருப்பதினால, அது ஆயத்த நாள் என்பதனால அதில் சிலுவையில் பிரேதங்கள் தொங்கக்கூடாது, எடுத்துடணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, கால் எலும்புகளை முறித்து விட்டால் சீக்கிரம் மறித்து விடுவார்கள். கால் எலும்பு முறிக்கப்படுவது நோக்கம் என்னென்னா, சரீரத்தில் இருக்க ரத்தம் எல்லாமே போயிடும். சிலர்லாம் தற்கொலை பண்ணி கொள்வதற்கு கையை இப்படி வெட்டிடுவாங்க, முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த ரத்தம்லாம் வெளியே வந்துச்சுன்னா சாதாரணமாக இறந்துருவாங்க. ரத்தம் வெளியே போயிட்டாலுமே, ஏன்னா உயிரே இதில் தான் இருக்குது, ரத்தத்தில் தான் இருக்குது. அதனால் ரத்தம் வெளியே வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் கால் எலும்பு முறிச்சிட்டாங்கன்னா ரத்தம்லாம் வெளியே வந்துட்டு சீக்கிரம் மறிச்சிடுவாங்க. 2 பேருடைய கால் எலும்பு முறிச்சாங்க. இயேசுக்கிட்ட வரும்பொழுது அவர் ஏற்கனவே மறிச்சிட்டார். ஆச்சரியமாயிடுச்சு. அதனால் செக் பண்ணுறதுக்காக ஈட்டியில் குத்துகிறார்கள், ரத்தமும் நீரும் வெளியே வந்தது என்று பார்க்குறோம். அதை பார்த்த உடனே ஆச்சரியமாயிடுச்சு. அதில் ஒருத்தன் சாட்சி சொல்கிறத பார்க்குறோம்.
இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சில வசனங்களை கோடிட்டு காட்டுகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது நிறைவேறினது அப்படின்றத பார்க்கிறோம். அதற்கப்புறம் இந்த யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அவர் தனக்கென்று வைத்திருந்த ஒரு கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்ய வேண்டும் என்று பிளாத்துக்கிட்ட போய் சரீரத்தை கேட்கிறார். இவ்வளோ சீக்கிரம் அவர் மரித்து விட்டாரா என்று பிளாத்து கிட்ட போய் சரீரம் கொடுக்கும்படி பிளாத்து உத்தரவு கொடுக்கிறார். அவர் போகிறாரு. இந்த முதல்ல நம்ம வாசித்திருப்போம் நிக்கோதேமை குறித்து. நிக்கோதேமை பரிசேயன், வேதத்தை மிகவும் அறிந்த ஒரு வேத பாரகர். அவரும் என்ன பண்ணுறாரு, இந்த வெள்ளை போலமும் சுகந்த வர்க்கம்லாம் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஏறக்குறைய ஒரு 3-4 சரீரத்திற்கு போடக்கூடியதை ஒரு சரீரத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. போட்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலேருந்து இறக்கி எல்லாமே அது சுற்றி அவங்களுக்கு இந்த வாசனை தரவெல்லாம் போட்டு கல்லறையிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். 6 மணிக்குள்ளே அது முடிகிறது. 6 மணிக்குள்ளே அது முடிகிறது. நாம் ஏற்கனவே போன அதிகாரத்தில் பார்த்தது போல் இயேசு கிறிஸ்துவை நள்ளிரவிலே பிடிக்கிறார்கள். நள்ளிரவிலே பிரதான ஆசாரிகள் ஒருவனாகி அவன்கிட்ட கொண்டு போகிறாங்க. திரும்ப அவன் என்ன பண்ணுறான், முதன்மையான பிரதான ஆசாரியங்கிட்ட அனுப்புகிறான். அவங்க அதிகாலையிலே பிளாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. பிளாத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு பிளாத்து விசாரிக்கிறாரு. பிறகு மற்ற சுவிசேஷங்களை வாசிக்கும்போது ஏரோதுக்கிட்ட அனுப்புகிறாரு. திரும்ப ஏரோது பிளாத்துக்கிட்ட அனுப்புகிறாரு. இதெல்லாம் எது வரைக்கும் இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா ஏறக்குறைய 9 மணிக்குள்ளே முடிஞ்சிடுது. காலையில் 9 மணிக்குள்ளே முடிகிறது. 9 மணி அளவில் சிலுவையில் அறையப்பட்டதாக மார்க்கு சுவிசேஷத்தில் தெளிவாக இருக்குது. 3ஆம் மணி வேளையிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டதாகவும், பிறகு 12 மணியிலிருந்து 3 மணி வரை காரிருள் உண்டானதாகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு மார்க்கு சுவிசேஷங்களிலே. மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அது தெரியும். கடைசி 15ஆம் அதிகாரம் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அவரை சிலுவையில் அறைந்த பொழுது 3ஆம் மணி வேலையாக இருந்தது. 3 மணினா 9 மணி காலையில் 3ஆம் மணி வேலையாக இருந்தது. 33ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பிறகு 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவன் ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் இதை கேட்டபொழுது எலியாவை கூப்பிடுகிறாரா அப்படின்னாங்க. ஏறக்குறைய 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று. பிறகு இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே காடி கொடுத்தாங்க. அவர் மரித்ததாக 3 மணிக்கு மரித்ததாக நாம் பார்க்கிறோம். இதான் அந்த நள்ளிரவில் கைது பண்ணி ஏறக்குறைய 3 மணிக்கெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு மரித்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவங்க எல்லாமே வேகமாக செஞ்சுருக்காங்க பாரு. ஏன்னா அடுத்த நாள் அது செய்ய முடியாது, அடுத்த நாள் பண்ண முடியாது. பிளாத்துக்கிட்ட கொடுக்கும் போது கூட இந்த வேதப்பார பரிசையெல்லாம் அந்த அரண்மனைக்குள்ளே போகலை. தீட்டுப்பற்றக்கூடாது, பஸ்கா வேறு, பஸ்கா புசிக்கணும். அந்த இரவு முன்னாடி பஸ்கா ஆசரிக்கப்படணும் 6 மணிக்கு முன்னாடி. அதனால் தீட்டுப்பற்றோன்றதுனால பண்ணக்கூடாது, அப்படி போகக்கூடாதுன்னு வெளியவே நின்னாங்க. எல்லா காரியங்களும் முடிந்தது. இயேசு கிறிஸ்து மரணம் என்பது 3 மணிக்கு முடிந்தது. 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளாக அவர் சிலுவையிலேருந்து இறக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். ஏனென்றால் 6 மணி ஆனால் அடுத்த நாள் ஆரம்பமாயிடும். அது மிக பெரிய ஓய்வு நாள் அப்படின்னு இருக்கும். இந்த ஓய்வு நாளை பற்றி சொல்லுது. இப்போ 19ஆம் அதிகாரம் ஒரு முன்னுரையாக சொன்ன இந்த 42 வசனத்தில் என்ன இருக்குதுன்றத பிளாத்து இயேசுவை என்ன பண்ணுறோம், ஒரு குற்றத்தை விசாரிப்பதற்கு ஒரு தண்டனை எப்பொழுதும் கொடுப்பது வழக்கம். தண்டனை கொடுத்தா தான் குற்றத்தை சொல்லுவாங்கன்றது. பிளாத்து என்ன நினச்சிருப்பாரு, இவரை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்காங்களே, இவர் வேறு ஏதோ குற்றம் பண்ணியிருப்பார், மரணத்துக்கு எதுவான ஏதாவது குற்றம் பண்ணியிருப்பாருன்னு நினச்சிருப்பார் பிளாத்து. அதனால் பிளாத்து என்ன பண்ணுறாரு, வாரினால் அடிக்கிறாரு. வாரினால் அடித்து அதுக்கப்புறம் ஒரு முள்முடியும் சூட்டி ஒரு சிவப்பான ஒரு போர்வையை போத்தி, அங்கியை கொடுத்து போர்வை போத்தி விசாரிக்கிறாரு. ஒரு குற்றமும் அவர்கிட்ட நிரூபிக்கப்படலை. 4ஆம் வசனம் பாருங்க. பிளாத்து மறுபடியும் வெளியே வந்து
நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் சொல்லும் பொழுது முழுவதுமாக இரத்தத்தோடு வாரினால் அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டவராக வெளியே கொண்டு வந்து பிலாத்து நிறுத்துறார். 5ஆம் வசனம் பாருங்க. இயேசு முள்முடியும் சிவப்பங்கின் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவளை நோக்கி இதோ இந்த மனுஷன் சொன்ன உடனே அந்த பிரதான ஆசாரியர் என்ன சொல்றாங்க? பிரதான ஆசாரியர் சேவகர் அவர் கண்டபொழுது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து நீங்களே கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. 2வது திரும்ப சொல்றாரு. 4ஆம் வசனத்திலேயே சொல்றாரு அவங்க சிலுவையில் அறையும் சொல்லும் பொழுது 6ஆம் வசனத்துல திரும்ப சொல்றாரு சிலுவையில் அறையும்னு சொல்லும் பொழுது ஒரு குற்றம் கிடையாது. குற்றம் இல்லாத ஒருவனை சிலுவையில் மரண தண்டனை கொடுப்பது என்பது சரியான ஒரு நீதி கிடையாது. அதனால மரண தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பிலாத்து சொல்லும் பொழுது அவங்க சொல்ற அடுத்த வசனம் பாருங்க. 7வது வசனத்தை கவனிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:7. யூதர்கள் அவனுக்கு பிரயுத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமார் என்று சொன்னபடியால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். எதுக்காக சாக வேண்டும்? இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால். அவர் உண்மையைதானே சொன்னாரு. அவர்தான் தேவன், அவர்தான் கடவுளாய் மனிதனாய், கடவுள் என்கிற மனிதனாய் பூமியில வந்திருக்கிறார். கடவுளாய் இருக்காய், மனிதனாய் இருக்காய். கடவுள் என்பதற்கு எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்தார். வானத்திலிருந்து மன்னாவை இஸ்ரவேல் மக்கள் சாப்பிட்டார்கள். நான் தான் அந்த மன்னா என்று அப்பத்தை பிட்டு ஏறக்குறை 20,000 மக்களுக்கு மேல் போஷிக்கப்பட்டார். அதெல்லாம் செஞ்சு காமிக்கிறார். இயற்கைக்கு மேற்பட்ட எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது. இதெல்லாம் அவங்க கடவுள் என்பதை அறியவில்லை. ஜனங்கள் சொல்லுகிறார்கள் உலகம் உண்டான முதற்கொண்டு இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கவில்லை என்று ஜனங்கள் பேசுகிறார்கள். ஆனாலும் இந்த பிரதான ஆசாரியர் இவர்கள் என்னன்னா உண்மையானே கடவுளுடைய ஆசாரியர்கள் கிடையாது. அவர்கள் பதவிக்காக இருக்கக்கூடியவர்கள், பெயர் புகழ்ச்சிக்காக இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாரும். அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் பிலாத்துக்கிட்ட என்ன சொல்றாங்க, எங்கே நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் தன்னை தேவனுக்கு நிகராக காட்டினால் அவன் கொல்லப்பட வேண்டும். அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு? தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே கொல்லப்பட வேண்டும். இந்த வார்த்தை பிலாத்து கேட்ட உடனே பயம் வந்துடுச்சு. அடுத்த வசனம் பாருங்க, 8வது வசனம். பிலாத்து இந்த வார்த்தை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ள இயேசு கூட்டிட்டு போறாரு. என்ன பண்றார் பாரு, மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுதர ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து நீ என்னோடு பேசுகிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் தெரியாதா என்றார். அப்பொழுதுதான் இயேசு வாயை திறந்து பேசுறார். என்ன பேசுறாரு? இயேசு பிரயுத்தரமாக பரத்திலிருந்து மேலே இருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய என்னை செய்ய முடியும். அந்த அதிகாரம் உனக்கு இல்லைன்னா என் மேல ஒரு அதிகாரம் உனக்கு கிடையாது. உனக்கு அதிகாரம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? ரோம ஆட்சியிலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தா என் மேல உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா உனக்கு பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ரோம அரசாங்கத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கபடினாலே நீ நினைக்கிறது என் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? தேவனுடைய திட்டம். இவர் பூமியிலே மனுஷனாய் வந்து மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்கு பின்பதாக ஆண்டவர் வைத்திருக்க திட்டம் என்னன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய மரணத்தின் மூலமாக எல்லாரும் கிறிஸ்துவண்டை வர வேண்டும், கடவுள் அண்டை வர வேண்டும். யாரெல்லாம் வர வேண்டும்? உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும். இன்றைக்கு பிறக்கிற குழந்தை கூட கிறிஸ்துவண்டை வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஏனென்றால் உலக மக்களுக்காகவே இவர் ஒருவர் மரித்திருக்கிறார், ஒருவர் அடக்கம் பண்ணப்பட்டார், ஒருவர் உயிர் தெழுந்திருக்கார். உயிர் தெழுந்து திரும்ப வரப்போகிறார். இவர் மூலமா தான் கடவுளோடு உள்ள உறவு கிடைக்கிறது. இவர் மூலமா தான் மனிதனுக்கு விமோசனம் கிடைக்கிறது. பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. கடவுளோடு உறவு கொள்ளும்படிக்கு கடவுளோடு அந்த நல் ஃபெலோஷிப், ஒரு நல்ல உறவு இருக்கும்படிக்கு ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டு இருக்கிறது. இப்போ பிலாத்துக்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு?
இயேசு பிரயுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு பாவம் உண்டு. என்ன உங்ககிட்ட ஒப்பு கொடுத்திருக்கால அவனுக்கு அதிக பாவம் உண்டு. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினார். சொல்றான் இல்ல, 10ஆம் வசனத்துல சொன்னால உன்னை விடுதலை ஆக்குவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. என்ன பண்றாரு? 12ஆம் வசனத்துல முயற்சி பண்றார். எப்படியாவது இந்த இயேசு விடுதலை பண்ணி விட வேண்டும். இவர்கிட்ட ஒரு குற்றமே இல்லை. இவங்க பொறாமையினாலே இவரை ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். பொறாமையினாலே ஒப்பு கொடுத்ததுனாலே என்ன பண்ண போற, விடுதலை பண்ணி ஆகணும். பிலாத்து ரொம்ப முயற்சி பண்றாரு. ஆனா பிலாத்து முயற்சி பண்ணாலும் ஜனங்கள் அடிமையில தான் இருக்காங்க. இஸ்ரவேல் மக்கள், அடிமையில் இருக்க இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீர் இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் இல்லை. ராயன் தான் ராஜா. எங்களுக்கு ராஜா யாரு? அதாவது கூச்சமே இல்லாம பேசுறாங்க பாரு அவங்க. எந்த ஒரு கூச்சமும் இல்லாம, எந்த ஒரு பயமும் இல்லாம பேச. ஏன்னா எல்லாரும் எப்படி பேசும்படி ஏவி விட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் பணம் கொடுத்து பேச சொல்லுவாங்கல்ல, அதே கதை தான். பணம் கொடுத்து ஒரு நிரபராதியை குற்றவாளி என்று பொய் சாட்சி சொல்லுகிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று பிரமாணத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம். ஒருவன் ஒன்றும் செய்யாமல் இருந்து ஒருவன் அவனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி அவனுக்கு மரண தண்டனை ஏற்படுத்துவானால் இவன் கொல்லப்பட வேண்டும். பிரமாணத்தில் தெளிவாய் இருக்கிறது. மன்னிக்க முடியாத ஒரு பிரமாணம் அது. அப்ப இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக பொய் சாட்சிகளை தேடினார்கள், பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். அப்ப அந்த பழி அவங்களுக்கு வரணும் இல்ல, வந்துச்சு. கிபி 70 தரமட்டமா ஆச்சு. லட்சக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இவங்க சொன்னாங்கல்ல, எங்கள் மேல் வரட்டும்னாங்கல்ல, சொல்லுவாங்க தான். இவங்க என்ன சொல்றாங்க? ராயன் தான் எங்களுக்கு ராஜா. இவர் ராஜாவாக வந்திருக்கிறார், மீட்பராக வந்திருக்கிறார், கடவுளாக வந்திருக்கிறார், தன்னை கடவுள் என்பதை அடையாளப்படுத்துகிறார் பல நேரங்களிலே. ஆனால் அவருடைய கண்களுக்கு புரியவில்லை. பல அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றவர்கள் கூட அவரை எதிர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு போய்கிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கும் அந்த சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. கடவுளை எதற்கு மாத்திரம் தேடுகிறார்கள்? அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக கடவுளை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே கடவுளோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அதெல்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் வேறொரு இயேசுவை காட்டுகிறார்கள். யார் அவர்? அற்புதத்தின் இயேசு, அடையாளத்தின் இயேசு. அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு இயேசு. ஆனால் வேதத்தின் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்றால், அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்வோம் என்றால், நமக்கு என்ன தேவையோ அவர் நிறைவாய் கொடுக்கிறவர். அவரோடு உள்ள அந்த உறவு நமக்கு சரியா இருக்குமானால் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே கொடுக்கிறவர் அவர். அப்பேற்பட்ட தேவன் அவர். நமக்காக தான் படைத்தார் எல்லாவற்றையும். ஆதியாகமம் புத்தகத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகா இருக்கிறது. எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பிறகு கடைசியாக மனிதனை உண்டு பண்ணினார். ஒவ்வொன்றையும் உண்டு பண்ணும் பொழுது மனிதன் உண்டு பண்ண வேண்டும் என்பது சிந்தையில் இருந்தது. அப்ப எதெல்லாம் மனிதனுக்கு தேவை, அவன் உருவாக்கப்படும் பொழுது அவன் பார்க்கும் பொழுது ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு அற்புதமான தேவன் பாருங்கள், அவ்வளவு அற்புதமான தேவன். அப்போ நமக்கு கோட்டாண்டியாவா நம்ம வைக்க போறாரு? ஏன் கைவிட்டுருவாரா? கைவிட மாட்டார். அவருக்கு நாம் பிரியமாய் வாழ்வோம் என்றால், அவருடைய கட்டளைப்படி வாழ்வோம் என்றால் நிறைவானது நமக்கு கிடைக்கும். நிறைவானவர்களாய் இருப்போம் நாம். இதுதான் வேதத்தின் சத்தியம். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை சுகப்படுத்துவார். சுகத்திற்காக ஆசீர்வாதத்துக்கு கடவுள் அல்ல, நித்திய ஜீவனுக்காக தான் அவர். அதற்காக தான் பூமியிலே வந்தார். அதனால தான் யோவான் எழுதுவார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தம், நித்திய ஜீவன் அளிப்பது என்பது. இவங்க என்ன சொல்றாங்க? இந்த இயேசு வேண்டாம். அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க கூக்குரல்றாங்க, அடிமைகளாக இருந்துட்டு கூக்குரல்றாங்க, ராயனே எங்களுக்கு ராஜா அப்படின்ட்டு. பிலாத்துவே, நீ வேறு மாதிரி நடந்தா நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. பிலாத்துக்கு அப்பதான் உரைக்குது, ஆஹா, இயேசுவை விடுதலை பண்ணா நம்முடைய பதவி காலி ஆயிடும் போலகுது அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு பாருங்க.
அதனால் என்ன பண்ணிட்டாரு, ஒன்றும் பண்ணல. அவர் ஒரு உட்கார வேண்டிய அந்த அதிகாரபூர்வமாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த இரத்த பழி எனக்கு வேண்டாம், குற்றமில்லாத ஒரு மனுஷனை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க மாட்டேன். 13 வாசிக்கிறோம் பாருங்க. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசு வெளியே அழைத்து வந்து படுத்தின மேடை என்னும் எபிரே பாஷையிலே கபத்தா என்னும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாக இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரயுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு ராஜா இல்லை. அடுத்தவன் ஆள்றதையே ஏற்றுக்கொள்ள மாட்டான். இஸ்ரவேலை அந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருக்க விரும்பவே மாட்டான். பிரதான ஆசாரியன் சொல்றான். அப்போ உண்மையான பிரதான ஆசாரியனா அவன், போலியான பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியர்கள் 2 பேர் இருக்காங்க, அண்ணா காய்ப்பா 2 பேர் இருக்காங்க. அண்ணா காய்ப்பா என்பது ஒருத்தருக்குரிய பேர் இல்லை. காய்ப்பா தான் பிரதான ஆசாரியன், அண்ணா அவனுடைய மாமனார், மாமா. பாருங்க, 2 பேர் கூட்டு களவாணிங்க 2 பேரும். இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தேவாலயம் இருந்தது. தேவாலயத்தில் இந்த மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, புறா விற்கிறது, இதெல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து போய் அதை துரத்தினார். கோவம் வந்துச்சு. அவங்க தேவாலயத்திற்குள்ள என்ன இருக்கணும், வழிபாடுகளும் பலி செலுத்து மாற்று தான் இருக்கணும். ஆனால் அது கல்லர் கோகையை மாக்கிட்டாங்க. கல்லர் கோகைன்றதுக்கு இன்னொரு வார்த்தையும் உண்டு, திருடுறவனுங்களாம் பாதுகாப்பான இடமாயிடுச்சு. அது மணி டிரான்ஸ்ஃபர். ஏன் மணி டிரான்ஸ்ஃபர் அங்கே வச்சுருந்தாங்கன்னா, பலி செலுத்துறதுக்கு ஆடை வாங்கணும், புறா வாங்கணும்னா யூத பணத்தை கொடுத்து தான் வாங்கணும். வெளியே புழங்குவது ரோம நாணயம். ரோம நாணயத்தை கொடுத்து வாங்கினா நீ செலுத்துக்கிற பலி செல்லுபடி ஆகாது. நீ திரும்ப என்ன பண்ணு, மணியை மாற்றி யூத பணத்தில் வாங்கு. யூத பணத்தில் வாங்கினா தான் நீ செலுத்துது பலி. அப்போ யூத பணம்னா யார்கிட்ட தான் வரணும், இந்த பிரதான ஆசாரியர் வைத்து இருக்கிற அந்த கூட்டத்தார்கிட்ட தான் வரணும். அப்போ அதுக்கு ஒரு கமிஷன், 10 ரூபா கொடுத்தா நீ யூத பணத்தை மாற்றணுன்னா ஒரு கமிஷன் கொடுக்கணும். அதே 10 ரூபா கொடுக்கணும்னா 11 ரூபா கொடுத்தா தான் 10 ரூபா கொடுப்போம். எவ்வளோ கூட்டாளி வேலைங்க பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த நாட்களில். ஏசு கிறிஸ்து அதான், ஏசு கிறிஸ்து ஒரு புரட்சியே பண்ணார் தான் நம்ம செய்ய வேண்டுவாங்க. அவருடைய பிரசங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சிகரமாக தான் இருந்தது. எதிர்ப்பு, அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் இவர் சொல்கிற பதில் வித்தியாசமாக இருப்போம். மக்கள் உண்மையாக கேட்டாலும் சரியாக பதில் சொல்லுவார். ஆனால் இவங்க கேட்குற கேள்விகள்லாம் அவர் சொல்கிற பதில் புரியாத மாதிரி தான் சொல்லுவார். அந்த மாதிரி தான் பதிலாக இருந்தது. அப்போ அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் யாருடைய கைக்கூலிகளாக இருந்தார்கள், ராயனுடைய கைக்கூலிகளாக இருந்தார்கள். எனவே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. மக்களே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. கடவுள் கொடுத்த பிரமாணத்துக்கு பதிலாக இவர்கள் நிறைய காரியங்களை சேர்த்தார்கள். மிட்ஸ்வா அப்படின்வாங்க, ஓரல் தோரா நிறைய சேர்த்துட்டாங்க. அதை தான் இயேசு எதிர்த்தார். அதுதான் பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் போது எதிர்ப்பார். கலாத்தியருக்கு எழுதும் போது அந்த பிரமாணத்தை எதிர்ப்பார். சிலர்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு பவுல் நியாய பிரமாணம் வானான்னு சொல்லிட்டாருன்னு நினைப்பாங்க. பவுல் எந்த பிரமாணத்தை எதிர்க்கிறார் என்பது நமக்கு தெரியணும். இப்போ என்ன நடக்குது, பிலாத்து இனி இவருக்கு நான் ஒன்றும் உடன்பட மாட்டேன், இவர் குற்றமற்றவர், குற்றம் இல்லாதவர், இவர் சிலுவையில் நான் அறைய முடியாது. 16ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை, நீங்கள் கொண்டு போய் அறைங்க, நான் இது செய்ய மாட்டேன். ஆனால் சிலுவையில் அறைவது என்பது ரோம சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம். ரோம சட்டத்துக்கு உட்பட்டது தான் சிலுவையில் அறைவது என்பது. இவருடைய மரண தண்டனை என்ன தெரியுமா, கல்லெறிந்து கொள்வது. ஒருவன் தவறு செய்து விட்டால் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்து கொள்வதுதான் யூதர்களுடைய சட்டம். யூதருடைய பிரமாணத்தின் அடிப்படையில் ஒரு விபச்சாரி பிடிச்சிட்டு கல்லை தூக்கிட்டு வந்தானுங்கல்ல, அவளை கொல்லணுன்ட்டு, அதுதான் பிரமாணம். சிலுவையில் அறைய வேண்டும் என்பது யூத சட்டம் கிடையாது, அது ரோமர்களுடைய சட்டம். அப்போ ரோமருடைய சட்டத்தின்படி தான். அதனால தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு சிலுவையில் அறைய முடியாது, நாங்கள் மரண தண்டனை கொடுக்க முடியாது. பிலாத்துவம் கையை கட்டி, இந்த குற்றமில்லா ரத்தத்துக்கு நான் பொறுப்பாளி அல்ல அப்படின்ட்டார். அப்புறம் என்ன நடக்குது, இந்த 3 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போய் கொல்கதா என்னப்படும் கபால ஸ்தலத்திலே கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள்.
அறைந்த பிறகு பிலாத்து ஒரு விலாசத்தை எழுதி வைக்கிறார். என்ன விலாசம்னா 19ஆம் வசனம் பாருங்க. நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு எழுதினாங்க. இதை ஈப்ருல வாசம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஈப்ருல ஒவ்வொரு எழுத்துக்களும் இந்த யோதுகே வாவுகேன்றது தான் யாவே. இந்த 4 எழுத்துக்கள் தான் யாவேன்றது. அந்த யாவேல 3 எழுத்து இவர் எழுதின ஈப்ருல வந்துடும். ஒரு எழுத்து வாவு மாத்திரம் வராது. வாவுன்னா 6வது எழுத்து, அதுக்கு பேர் ஆணின்னு அர்த்தம். நெயில், அந்த எழுத்துக்கு பேர் நெயில், ஆணின்னு அர்த்தம். அப்போ ஆணி எங்கே இருக்கிறது? அவருடைய கையிலையும் காலிலையும் எங்குது. மீதி 3 லெட்டர் மேலே வந்துடுச்சு. பார்த்தா யாரை இவங்க சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க? யாவேவே சிலுவையில் அரைஞ்சதா காண்பிக்குது. யாரு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க? யாவே, யெகோவா. யெகோவான்றது அந்த உயிர் எழுத்துக்களை போட்டுட்டாங்க. அந்த ஏ ஓ ஏன்னு போட்டு தான் யாவேக்கு OHVHல என்ன பண்ணுவாங்க, அது உயிர் எழுத்துக்களை போட்டு 3 எழுத்துக்களை போட்டோம்னா யெகோவான் வரும். இது 13ஆம் நூற்றாண்டில் தான் இந்த யெகோவான்ற பேரை கொண்டு வந்தாங்க. யெகோவான்றது சரியான பேர் கிடையாது. யெகோவான்றது நிறைய பாடல் பாடுறோம். ஆனால் யாவே மக்கள் கூப்பிடுறது, இஸ்ரவேல் மக்கள் இந்த யாவேன்னு கூப்பிட மாட்டாங்க. அதற்கு மாற்று பெயராக தான் அடோனாய் என்கிற பெயரை பயன்படுத்தினார்கள். அடோனாய் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன், கடவுள் என்ற அர்த்தம். அப்போ இந்த யாவேன்றது அங்கே வந்துடுச்சு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. நீர் அப்படி எழுதாதே, மாற்றி எழுதுன்றாங்க. எத்தனை மொழியில் எழுதியிருக்காங்க? எபிரேய மொழியில் எழுதியிருக்காங்க, கிரேக்க மொழியில் எழுதியிருக்காங்க, லத்தீன் மொழி. 3 மொழியும் புழக்கத்தில் இருந்த மொழி அன்னைக்கு. அதனால இவர் என்ன பண்ணாரு? எபிரேய, கிரேக்கு, லத்தீன் 3 மொழிகளில் எழுதி மேலே வச்சுட்டாரு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு இதுவாயிடுச்சு. அதனால பிலாத்துக்கிட்ட போறாங்க. நீர் எழுதினதை மாற்றி எழுதும், அவன் தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னதாக எழுதும். பிலாத்து கோவம் வந்துடுச்சு. என்ன சொல்றாரு பிலாத்து? நான் எழுதினது தான், முடிஞ்சு போயிடுச்சு. 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிலாத்து பிரதித்திரமாக நான் எழுதினது என்றார். இவங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசிரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்று. யாரை தான் இப்போ சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க? கடவுளையே சிலுவையில் தெளிவாக வந்துடுச்சு. அதனால தான் சில நேரங்களில் அந்த மூல மொழிக்கு நாம் போகணும் என்பது உண்மை. அப்புறம் என்ன நடக்குது? அவருடைய வஸ்திரத்தின் பேரில் சீட்டு போடுறாங்க. ஏன்னா அந்த வஸ்திரம் என்பது வெட்டி தைச்ச வஸ்திரம் கிடையாது, முழுமையாக ஒரே நூலினால் நெய்யப்பட்ட வஸ்திரம் அது. அதனால் கிழிக்க முடியல, சீட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? வார்த்தைகளை பேசுகிறா. 7 வார்த்தைகள், இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய 7 வார்த்தைகள். அந்த குட் ஃப்ரைடேன்னு வந்துச்சுன்னா 7 வார்த்தைகளை பேசுவாங்க. ஆரம்பித்தாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போவோம். அதில் கடைசியாக பேர்த்துக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கும், அவருக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். தாகமாக இருக்கிறேன் அப்படின்ன ஒன்றையும் எதற்கு பேசினார், ஏன் பேசினார், அந்த விளக்கெல்லாம் புரியுறதே கிடையாது. இன்றைக்கும் அதை போட்டு இன்றைக்கும் அரைச்சிட்டு இருக்காங்க. நோக்கம் என்னன்றது புரியுறதில்லை பாருங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு 7 பேர் முடிச்சோடனே பிரதான ஆசாரியர் ஒருத்தர் வருவார். அந்த 7 பேர் பேசினது ஒரு சுருக்கத்தை வேற சொல்வார். அவர்கள்லாம் பேசினது எப்படி இருந்தது அப்படின்றது. இன்றைக்கும் கேட்டு 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 அழுத்து போனவங்க அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நோக்கத்தை புரிந்து கொள்வதில்லை. நோக்கம் என்ன? எதற்காக இயேசு பூமியில் வந்தார்? எதற்காக மரித்தார்? எதற்காக உயிரோடு எழுப்பப்பட்டார்? அப்படி என்ற நோக்கம் உண்டு. ஏலி இல்லாம சபத்கானின்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. அது நம்ம திரும்ப 22ஆம் சங்கீதத்திலேருந்து எடுத்து பார்த்துருப்பாங்க. ஏலி இல்லாம சபத்கானி அப்படின்னு இருக்கும். இயேசு சொன்னது ஏலி இல்லாம சபத்கானில ஹபத்தானின்னு சொன்னார். அதாவது என் தேவனை ஏன் கைவிட்டீரல்ல, என் தேவனை ஏன் என்னை எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற அர்த்தத்தில் பேசினார். அதை நீங்கள் இதுவில் பார்த்தீங்கன்னா போன தடவை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருந்தேன். 2 வார்த்தையும் எபிரேய வார்த்தைகள், பயன்படுத்த வார்த்தைகள். அந்த 2 வார்த்தையும் என்ன பண்ணிட்டாங்க? ஒருவேளை இதுதான் சொல்லியிருப்பாரான்ட்டு. அங்கே சங்கீதங்கள் எழுதப்பட்ட பாட்டு வேறு, அன்னைக்குரிய காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாட்டு வேறு. அப்போது இவர் என்ன சொல்லுகிறார்? கைவிடப்பட்டவரை தொங்கவில்லை. அவர் கைவிடப்பட்டவரை தொங்கலை. பிதாவும் அவரும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். ஏன் என்னை எடுத்துக்கொள்ளவில்லை என்று தான் கேட்கிறார்.
உடனே அதுக்கு ஒரு பெரிய விளக்கெல்லாம் கொடுப்பாங்க இந்த வார்த்தை பேசும்போது. ஏலி ஏலி இல்லாமா சபத்கானி, கேசு கைவிடப்பட்டவராய் தொங்கி கொண்டு. ஐயா, நோக்கத்தை நிறைவேற்ற வந்தவர் ஏன் கைவிடப்பட்டவராய் தொங்கணும்? அதற்காக தானே வந்தார், அவர் மரிப்பதற்காக தானே வந்தார். அவர் பிறக்கும் பொழுது மரணம் நிர்ணயிக்கப்பட்டது அல்லவா? தேவதூதன் சொல்லுகிறார்ல, உன்னை ஆத்துமாவை ஒரு பட்டையும் ஊடுருவி போகும் என்று. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாங்களே. மெய்ப்பர்கள் வந்து பார்க்கும்பொழுது துணிகள் சுற்றப்பட்டிருக்கிறது பார்க்கும்பொழுது இது பலிக்கு கொடுக்கக்கூடிய குழந்தை என்பதை மெய்ப்பர்களுக்கு புரிஞ்சிடுச்சே. அதெல்லாம் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு மரியல் கிட்ட பேசிட்டு போனாங்கல்ல. இதற்காக தானே வந்தார். அல்லேலூயா. பிரிக்க முடியாத உறவு உள்ளவர்கள். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து பூமியில வந்ததுடைய பிரதான நோக்கமே கடவுள் யார் என்பதை மிக முக்கியமாக வெளிப்படுத்தினார். கடவுள் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது. பிலிப்பு இயேசுகிட்ட கேட்கிறார்ல, பிதாவை எனக்கு காண்பியும், என்னுடைய கிரியைகளை பார்த்தால் நீ புரிஞ்சு கொள்ள முடியவில்லையா? அதுதான் பிதாவின் கிரியைகள், அதுதான் பிதாவின் கிரியைகள். அல்லேலூயா. இயேசு வருவதற்கு முன்பதாக ஜனங்கள் மன்னிக்கப்பட்டார்களா இல்லையா? எல்லாரும் மன்னிக்கப்பட்டார்கள் அல்லவா? கடவுள் மன்னிக்கிறவர் தானே. அவர் தலைமுறை தலைமுறை தோறும் மன்னிக்கிறவர் அல்ல, கிருபை உள்ளவர் அல்லவா? அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். கடவுள் எப்படிப்பட்டவர்? ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலமாய் கடவுளை வெளிப்படுத்ததான் அனுப்பினாரு. கடைசியாக குமாரன் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினார். எபிரேயர்க்கு அழகா எழுதுறாரு, பங்கு பங்கா வகை வகை திருவுளம் பற்றின தேவன் கடைசியாக குமாரன் மூலமாய் முழுமையாக வெளிப்பாடு கடவுள் யார் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால இவர் வந்து ரத்தம் சிந்தா மன்னிப்பல்ல, இவர் வந்ததுடைய நோக்கமே தேவனை வெளிப்படுத்துகிறார். அப்போ உண்மையை பேசுகிறார், சத்தியத்தை பேசுகிறார், கொலை செய்யப்படுகிறார். இது தேவனுடைய தீர்மானம். இந்த தீர்மானத்தை யாரும் மாற்றவே முடியாது. அப்ப இந்த 7 வார்த்தைகளை பேசுகிறார். 7 வார்த்தைகளை எதற்கு பேசினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, அன்னைக்கு தாய் வந்து மகன் கொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறார். ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம். என்ன சொல்லுகிறார்? யோவானை கூப்பிட்டு சொல்லுகிறார், தனக்கு அன்பாய் இருந்த சீஷன், நான் இல்லைன்னா இன்னமா தோ ஒரு சீஷன் இருக்கான், அவனும் உன் மகன் தான். முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அப்புறம் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இவர்கள் இன்னும் உணர்வு இல்லையே, இன்னும் இவர்களுக்கு புரிதல் இல்லையே, புரிதல் இல்லாமல் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களே, என்ன பண்றது? இவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிரும், இவர்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடும், இவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடும் சொல்றாருல ஆண்டவர். வாய்ப்பு எது வரைக்கும் கொடுக்கப்படுகிறது? மனம் திரும்புகிற வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கிறது. இல்லைன்னா என்ன பண்ற? கடவுளுக்கு விரோதமான இடத்திற்கு தான் போக வேண்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஒவ்வொரு வார்த்தை அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் பேசுகிறார். தாகமாய் இருக்கிறவனே அன்னைக்கு சிலுவையில் தொங்கப்பட்டு தாகம் எடுக்காதான் என்ன? நாம கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு வந்தாலுமே தாகம் எடுக்குது. 9 மணிலேருந்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காரு, தாகம் இருக்காதா? 3 மணி நேரம் காரிருள் உண்டாயிடுச்சு. 12லேருந்து 3 மணி வரைக்கும் காரிருள் உண்டானது. அவன் என்ன பண்றான்? ஏன் கொடுக்குறான்? கடற்காரியை அவருடைய சரீரம் முழுவதும் பாதிக்கப்படணும்னு தான் கொடுக்குறான். அவருக்கு தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று கொடுக்கவில்லை. அவன் செய்கிற விஷயங்கள் முரண்பாடாக தான் இருக்குது எல்லாமே. தண்ணி தாகம் எடுத்து காடி கொடுப்பாங்களா யாராவது? அப்போ முரண்பாடாக செய்கிறார்கள் எல்லா விஷயங்களும். பிறகு அவர் மரிக்கிறார். இந்த 31ஆம் வசனத்தை தான் கொஞ்சம் நாம் திரும்பி பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பார்ப்போம். 31ஆம் வசனம் பாருங்க. 30-31. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தது. உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிரார்த்திவிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். சீக்கிரம் போகிறாங்க. ஏன்னா 6 மணிக்குள்ளே இந்த பிரேதங்களை அடக்கம் பண்ணணும். அதனால் கால் எலும்பை முறிச்சிட்டா ரத்தம்லாம் வெளியே வந்துடும், சீக்கிரம் செத்துருவாங்க. ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா உடலில் என்ன இருக்காது? உயிர் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி பிளட் பேங்க்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, திடீர்னு யாருக்கா தேவைப்பட்டால் கொடுக்கறதுக்கு. எனக்கு 2 பேருடைய கால எலும்பை முறிச்சாங்க. இவர்கிட்ட போகிறாங்க, இவர் இறந்துருக்கார். இப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்கள். இந்த 31ஆம் வசனம் பெரிய ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன அது பெரிய ஓய்வு நாள்? பஸ்காவுக்கு அடுத்த நாள் பெரிய ஓய்வு நாள். என்ன அந்த ஓய்வு நாள் என்பதை மாத்திரம் பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். குட் ஃப்ரைடேவான்னு இந்த குட் ஃப்ரைடேன்னு கொண்டு வரான்ல, என்னைக்காவது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா?
ஏப்ரல் மாதத்தில் முதல்ல ஃபுல் மூன் எப்போ வருதோ அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே. நீங்கள் எந்த இதில் வேணாலும் தெரிய பார்த்துங்க, இப்படி தான் அவன் கணக்கு பண்ணுறான். ஒருத்தர் செத்தாருன்னா அந்த நாள் வரும்பொழுது கிழமை மாறிக்கிட்டே வரும். டேட்டு மாறுமா? டேட்டு மாறவே மாறாது. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்ன்றாங்க, ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, டேட்டு மாறுதாங்க, கிழமை மாறும். ஞாயிற்றுக்கிழமை வரலாம், திங்கக்கிழமை வரலாம், செவ்வாய்க்கிழமை வரலாம். இப்போ இயேசுக்கு செத்ததுக்கு மாத்திரம் டே மாத்திரம் எப்படி வந்துன்னு இருக்கு? ஏப்ரல் மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு தடவை வருது, 2வது வீக்கில் ஒரு தடவை வருது, 3வது வீக்கில் ஒரு தடவை வருது. என்னைக்கு அந்த ஃபுல் மூன் வருதோ அதை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா அந்த வெள்ளிக்கிழமை தான் குட் ஃப்ரைடே. அப்போ இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை தான் மரித்தாரான்னு ஒரு கேள்வி வரணும். இது இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரிக்கலை, இயேசு கிறிஸ்து மரித்த நாளே வேற. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரோமர்கள் உள்ள நுழைஞ்சாங்க. பாபிலோடைய கலாச்சாரம், பிறகு ரோம கலாச்சாரம், ரோமர்கள் உள்ள நுழைஞ்சதுனால அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கலாச்சாரத்தை கொண்டு கிறிஸ்தவத்தில் சேர்த்தாங்க. கிறிஸ்தவத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகளை சேர்த்தாங்க. ஒரே ஒன்று தான் இருந்துச்சு 3 நூற்றாண்டுகள் வரை. இயேசு உயிர் தெழுந்த நாளை, அந்த நாளை கொண்டாடினார்கள், அவ்வளவுதான். அது வாரத்தின் முதல் நாள் உயிர் தெழுந்தார். எல்லா வாரத்தின் முதல் நாளை இயேசு உயிர் தெழுந்த நாள் அல்லது கர்த்தருடைய நாளை கொண்டாடினார்கள். கர்த்தருடைய நாள் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, ஒருவன் ஒரு போரில் ஜெயிச்சு விட்டு வந்தா அந்த நாளை கர்த்தருடைய நாளை கொண்டாடுவார்கள். இவர் எதை ஜெயிச்சார்? மரணத்தை ஜெயித்தார். எனவே அது கர்த்தருடைய நாள். யோவான் சொல்வார்ல, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், முதல் நாளிலே ஆவிக்குள்ளானேன். இந்த ஞாயிறு திங்கள்லாம் பிறகு தான் 8-10 நூற்றாண்டுகள் மேலே தான் இந்த கிரகங்களை வச்சு கொண்டு வந்தாங்க. அதுவரையில் 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த 7 நாள் அப்படி தான் இருந்தது. அப்போ எந்த பெரிய ஓய்வு நாள் இது அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். இதை பார்க்கறதுக்கு நம்ம யாத்திரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். பிரமாணம் இல்லாமல் இதெல்லாம் பார்க்க முடியாது. சிலர்லாம் பிரமாணமே வேணான்வாங்க, நியாய பிரமாணமே வேணான்ருவாங்க, அப்படியெல்லாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. பழைய ஏற்பாடு இல்லாவிட்டால் கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் அதுக்கு எந்த சம்மதமே இல்லை, எதுவுமே கிடையாது. 5 புஸ்தகம் தான் வேதத்தினுடைய ஆணிதரம். வேதத்துக்கு அஸ்திபாரமே என்னதான், ஆதியாம் புஸ்தகத்திலேருந்து உபாகம் புஸ்தகம் வரை அதுதான் பேசு. அதை வச்சு தான் தீர்க்கதரிசி பேசுனது, அதை வச்சு தான் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. 10 கட்டளைகளை 2ஆக பிரித்தார். 2ஆக பிரித்து என்ன பண்ணார்? உன் முழு இறுதியத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. முதல் 4 பிரிச்சுட்டாரு. 2வது இருக்கிறத மனிதனுக்கும் உனக்கும் உள்ள உறவு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற. பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்றால் அவன் பொருளை இச்சிக்க மாட்டேன், அவனை கொலை செய்ய மாட்டேன், அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இதானே நடக்குது. 2 கட்டளையை பிரிச்சார். 2 கட்டளை எதில் பிரமாணத்தில் வருது. லேவியர் 18ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் பிரமாணம், அது பிரமாணத்தில் கொடுக்குறார். 10 கட்டளை 2ஆக பிரிச்சு மாறவே மாறாது. பிரமாணம்லாம் இன்னைக்கும் இருக்கிறது. ஒரே ஒரு பிரமாணம் தான் விட்டு போகப்பட்டது. அதாவது சடங்காச்சார பிரமாணங்களை இயேசு முடித்தார். சடங்காச்சார பிரமாணம்னா பலி செலுத்துவது, நீ இந்த பலி, அவர் பலி ஆயிட்டார், முடிஞ்சு போயிடுச்சு. சடங்காச்சார பிரமாணம் கிடையாது. ஒழுக்க பிரமாணம் இன்னைக்கும் இருக்கிறது. ஒழுக்க பிரமாணம் இல்லாவிட்டால் நீங்கள் உட்காரவே மாட்டீங்க. சபைக்கு வா என்பது ஒழுக்க பிரமாணம், சபைக்கு வருவது ஒழுக்க பிரமாணம். ஒழுக்க பிரமாணம் இல்லைன்னா ஒழுங்காக ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டீங்களே. ட்ரெஸ் பண்ணுவது ஒழுக்க பிரமாணம் தானே. இப்போ பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? பொய் பேசாதே, திருடாதே, அதெல்லாம் பிரமாணம் இல்லைன்னா திருடிட்டு போகலாம் இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் நமக்கு தப்புன்னு தெரியுது இல்லை. எங்கே தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு? பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 15லேருந்து 18 வரலும் வாசிங்க. என்ன சொல்றாரு? ஆபிப் அல்லது நிசாம் மாதம் 1ஆம் மாதமாக இவங்களுக்கு இருக்க கடவுது. அந்த 1ஆம் மாதம் என்ன? 14ஆம் தேதி. 14ஆம் தேதியில் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை தொடர்ந்து அடுத்த நாள் பரிசுத்த சபை கூடுதல். பரிசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்தம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? தவறு செய்யாதவர்கள். அப்புறம் வேற என்ன சொல்ல? பரிசுத்தம்னா
நாளை பரிசுத்தப்படுத்தினார்னு வருது இல்ல, ஒரு நாள் பரிசுத்தப்படுத்தினார். 7வது நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். அப்ப நாள் தவறு செய்யலையா? யோசிச்சு சொல்லுங்க. பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? பிரித்தெடுத்தல். சரியான பொருள் என்னன்னா பிரித்தெடுத்தல். உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார், ஒரு நாளை செப்பரேட் பண்ணியிருக்கார், பிரித்தெடுத்திருக்கார். அந்த நாள் பரிசுத்தம் அப்படி என்பது. அப்ப இங்க என்ன சொல்றார்? 14ஆம் தேதி பஸ்கா உங்களுக்கு பஸ்கா ஆரம்பிக்கிற 14ஆம் தேதி, 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாளும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களாக இருக்கணும். அந்த பஸ்காவுக்கு அடுத்த நாள் சபை கூடி வருதல் பரிசுத்தம் நாள், அப்படின்னா பெரிய ஓய்வு நாள்னு அர்த்தம். அதுவும் அதுக்கு அடுத்த வர 7வது நாளும் பெரிய ஓய்வு நாள். சனிக்கிழமை பற்றி பேசலை. பஸ்காவுக்கு அடுத்த நாள் என்ன நாள்? பெரிய ஓய்வு நாள். இதை லேவியாரம் புஸ்தகத்திலையும் பார்க்கலாம். லேவியாரம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை. சாயங்காலத்தில் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை. அடுத்த நாள் 15ஆம் தேதி பாருங்க. அந்த மாதம் 15ஆம் தேதி கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமா இருக்கும். 7 நாள் அளவும் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். எந்த நாள்? 15ஆம் தேதி. 1ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். ரொம்ப புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரிக்கலன்றதை நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு வரேன். அது பரிசுத்தமான, அதுதான் பெரிய ஓய்வு நாள். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஓய்வு நாள். 1ஆம் நாளும் 7ஆம் நாளும் பரிசுத்த சபை கூடுதல். எதற்கு? பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள். இதை தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தது. பெரிய ஓய்வு நாள் ஆயத்த நாள் பஸ்கா நாள். பஸ்காவில் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிறார். பெரிய ஓய்வு நாள். இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய ஓய்வு நாள் வந்தோடனே சனிக்கிழமைக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் மரிச்சான், வெள்ளிக்கிழமை கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? இவங்க என்ன பண்ணாங்கன்னு. வெள்ளிக்கிழமைன்றதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இந்த நிம்ரோத் இவங்களெல்லாம் குறித்து வாசிச்சிருப்பீங்க. செமிராசி நிம்ரோத் அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய வடிவில் தான் இன்னைக்கு மரியாள் குழந்தை தூக்கி வச்சு நிற்கிறது. அதெல்லாம் அங்கேருந்து வந்த கதைகள் தான் எல்லாமே. எக்கு ஈஸ்டர் எக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, முட்டை திடீர்னு கடல்லேருந்து வந்தது. அதுக்கப்புறம் நிம்ரோத் செத்து ஒரு உயிரோடு எழுந்தா, இதெல்லாம் அந்த புராண கதைகள், பாபிலோனிய கதைகள். அதெல்லாம் கொண்டு ரோமர் வழியாக இது உள்ள நுழைஞ்சிடுச்சு. இப்போ என்ன நடக்குது? பெரிய ஓய்வு நாள். பெரிய ஓய்வு நாள் அது சனிக்கிழமை அல்ல, பஸ்காவுக்கு அடுத்த நாள். அப்போ பஸ்காவுக்கு அடுத்த நாள் 7 நாள் என்ன வேண்டும்? 1ஆம் நாள் ஓய்வு நாள், கடைசி நாள் ஓய்வு நாள். இந்த 7 நாட்களும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை குறித்து பேசும்போது தெளிவாக சொல்லுகிறார். இப்போது நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு 8:31 மார்க் 8:31 எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை நாளைக்கு பின்பு? 3 நாளைக்கு பின்பு. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஆஃப்டர் தட் டே, அதாவது 3 நாளைக்கு பிறகு. 3வது நாள் அல்ல, 3 நாளைக்கு பிறகு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:63 வாசிங்க பார்க்கலாம். ஷீஷலுக்கெல்லாம் ஞாபகம் இல்லை. யார் சொல்றாங்க? எதிராளிகள் சொல்றாங்க. 3 நாளைக்கு பின்பு இவர் உயிர்த்தெழுவன் சொல்லி இருக்காரு. எத்தனை முறை சொல்லி இருப்பான்னு தெரியல, எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. 39-40. கொடுக்கப்படுவதில்லை. எத்தனை நாள் 3 இருப்பார் மனுஷகுமாரன்? யாருடைய அடையாளத்தை எடுக்கிறார்? யோனா. 3 நாள், நைட் அண்ட் டே. டே அண்ட் நைட்டு கிடையாது. டே அண்ட் நைட் என்பது இப்போ கொண்டு வந்தது.
நைட் அண்ட் டே, சாயங்காலமும் விடியற் காலமாகி ஒரு நாள் ஆயிற்று. அன்னைக்கு படைச்சவர், அன்னைக்கு செஞ்சது அது, இரவும் பகலும். அப்போ யோனா எப்படி இருந்தாரோ 3 நாள், யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும். சரி, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டார்னு வச்சுக்கோ. வெள்ளிக்கிழமை அறையப்பட்ட உடனே 6 மணிக்கு சனிக்கிழமை தொடங்கிடுச்சு. 6 மணிக்கு சனி இரவு, சனி பகல், ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்து எழுந்துட்டாரு. அது மிட் நைட் எழுந்தாரோ இல்லை ஆரம்பிக்க எழுந்தா நமக்கு தெரியாது இல்லை. காலையில் விடியற் காலம் அவங்க போகிறாங்க, 3லேருந்து 5 மணிக்குள்ளே போகிறாங்க. அவர் இல்லை அங்கே. வெள்ளிக்கிழமை முடிஞ்சிச்சு இல்லை, ஆரம்பிக்கிறது 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இது சனி இரவு, அடுத்து சனி பகல். அப்போ எங்கே இருக்குது 3 இரவு 3 பகல்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது அந்த நாட்களில் புதன்கிழமை இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அன்னைக்கு தான் பஸ்கா. புதன்கிழமை சிலுவையில் அறையப்பட்டார், பஸ்கா. 6 மணிக்கு வியாழன் தொடங்குகிறது. வியாழன் இரவு, வியாழன் பகல் ஒரு நாள். வெள்ளி இரவு, வெள்ளி பகல் ஒரு 2வது நாள். சனி இரவு, சனி பகல் 3 நாள். அடுத்தது 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்தார். இதுதான் அன்னைக்கு நடந்தது. வேணா கொண்டு வந்துட்டான். எப்பெல்லாம் பௌர்ணமி வருதோ அடுத்த வெள்ளிக்கிழமை வருது குட் ஃப்ரைடே ஆக்கிட்டான். நீங்கள் எந்த கேலண்டர் எத்தனை வருஷத்தை வேணாலும் திருப்பி பாருங்க, இதுதான் இன்னைக்கு பண்ணுறது. பஸ்கா என்பது ஆபிப் மாதம் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி மாறுமா? வெள்ளிக்கிழமை வந்துடுமா அது பஸ்கா? அந்த 14ஆம் தேதி இன்னைக்கும் யூதர்களுக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் வந்துடுதா? எல்லா வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா கேலண்டரே மாறாத, ஒரு கேலண்டரை வச்சுக்கலாமே, கேலண்டரே தேவையில்லையே. எப்பவுமே அப்படியே தானே போய்கிட்டு இருக்கோம். நிசான் அல்லது ஆபி மாதம் உங்களுக்கு 1ஆம் மாதமாக இருப்பதாக 14ஆம் தேதி நீங்கள் வெளியே வாருங்கள். நீதி 14 என்றாலே எபிராயத்தில் நீதி அநீதி. உங்களுக்கு நீதி செய்யப்படுகிறது, உங்களுக்கு அநீதி செய்யப்படுகிறது, அநீதி செய்யப்படுகிறது. நீங்கள் வெளியே வாருங்கள். இரவு வெளியே வராங்க பஸ்கா அன்னைக்கு. அதுதான் பஸ்கா, அது கர்த்தருடைய பஸ்கா அல்லது பஸ்காவாகிய கர்த்தர் என்பதுதான் சரியான மொழி. இங்கே அவர் பஸ்காவில் பலியிடப்படுகிறார். அடுத்த நாள் பெரிய ஓய்வு நாள். அப்போ பெரிய ஓய்வு நாள் என்பது மிக முக்கியமானது இஸ்ரவேல் மக்களுக்கு. அதில் எதையும் செய்ய மாட்டாங்க. பஸ்காவுக்கு அடுத்த நாள் பெரிய ஓய்வு நாள். அந்த நாள் முதற்கொண்டு 7 நாள் அளவும், அப்போ 8 நாள் கணக்கில் வந்துடுச்சுல, 8 நாள் வரும். 14ஆம் தேதியிலிருந்து கணக்கு பண்ணி 8 நாள் வரும். அதை யாத்திரா புஸ்தகத்தில் நம்ம தெளிவாக வாசிச்சிருப்போம். 8 நாள் வந்துடும். அப்போ 7 நாள் வந்து புளிப்பில்லாப்ப பண்டிகை. பஸ்காவிலேருந்து அன்னைக்கு இரவு ஆரம்பிக்கிறாங்க, 6 மணிக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் புளிப்பில்லாப்ப பண்டிகை, சபை கூடுதல், பெரிய ஓய்வு நாள், கடைசி 7வது நாளும் பெரிய ஓய்வு நாள். அப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை எப்படி கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் எதற்காக மரித்தார் என்பதுதான் முக்கியம். அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பது முக்கியம். அல்லேலூயா. அப்போ குட் ஃப்ரைடே சர்வீஸ் வைக்கலாமா வானாவா? நிறைய சபைகள் கிடையாது, இந்த சத்தியத்தை அறிந்தவங்க நிறைய பேர் வைக்கிறது இல்லை. நாம சரி அன்னைக்காவது அந்த மரணத்தை நினைவு கூறணுமே அப்படின்றது தான். டெய்லி நினைவு கூறுவது தான் இயேசுடைய மரணம். புதன்கிழமை மரித்தார், 3 நாட்கள் அவருடைய இயேசு சொன்னார். நாமளா சொன்னோம். இயேசு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார்? நான் பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள் கழித்து உயிர் தெழுவேன்னு தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த இவங்க பேசிக்கிட்டு போகும்பொழுது 3 நாள் ஆயிற்றேன்னு பேசுவாங்க. அவர் மரித்து 3 நாள் ஆயிற்று, இதுவரையிலும் ஒன்றும் தெரியலேன்னு. 3 நாள் முடிஞ்சிச்சு, அந்த 4வது நாள் தான் பேசிட்டு போகிறாங்க. அப்போ தான் இயேசுக்கு கூட பேசிட்டு போவார். யார் கூட? இந்த 2 சீஷர்கள் கோமாளி மாதிரி பேசிட்டு போவாங்க. எம்மா ஊருக்கு போகும்போது இயேசுகிட்டே பதில் சொல்லிட்டு போவாங்க. நாங்கள் அவரை நம்பி இருந்தோம், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம், இதுவரைக்கும் அவரை காணவில்லை, அவரு கூட போயிட்டு இருக்கார். எங்கள் ஸ்திரீகள் போய் பார்த்தார்கள், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இதுவெல்லாம் நம்புவதற்கு இல்லை. எந்த அளவுக்கு கோவம் வந்திருக்கோம், பல்லார் 4 விட்டு இருக்கணும். ஆனால் என்ன பண்ணார்? அப்பத்தை பிட்டு உன் கண்களை திறக்கிறேன்னு திறந்து வச்சிட்டார். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவை போல பொறுமை யாருக்கும் இல்லை. எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்கார் பாருங்க. அந்த 3.5 ஆண்டு காலம் சீஷரில் வச்சுட்டு படாத பாடுபட்டார் பாருங்க. 70 பேர் இருந்தாங்க, அவங்க ஓடி போனாங்க. 120 பேர் தாங்க ஓடி போனாங்க. கடைசியில் 12 பேர் தான். 12 பேரும் உருப்படியாக இல்லை, 11 பேராக மாறினது. 11 என்றால் மணவாளன் மணவாட்டின்னு அர்த்தம். அவர் மணவாளன், சபை மணவாட்டி, எல்லாமே கணக்கோடு முடிச்சிருக்கார் ஆண்டவர். அப்போ 3 நாள் இரவும் பகலும் பூமியில் இருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேதுரு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை இன்னைக்கும் இவர்களால் வேத ஆராய்ச்சியால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அதை எழுதி வச்சாருன்னு தெரியல. ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணினா எந்த ஆவிகள் ரட்சிக்கப்படாங்க போயிட்டு அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியல. அன்னைக்கு எழுதியிருக்கார், நமக்கு எனக்கு அது இன்னவர்களும் புரியல. வேத ஆராய்ச்சியாளர்கள் வித்தியாசமாய் சொல்லுகிறார்கள். யாரும் ஒன்றுத்தையும் உருப்படியாக சொல்கிறதில்ல. சில விஷயங்கள் அன்னைக்கு எழுதப்பட்டது அன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கும், நமக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா புரிய மாட்டேங்குது. காவலில் உள்ள நோவா நாட்களில் அழிஞ்சு போன காவல் ஆவிகளுக்கு போய் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார்னு இருக்குது சில டிரான்ஸ்லேஷனில். சில இதில் பிரசங்கம் பண்ணினார்னு இருக்குது. ரெண்டுமே ஒன்றும் பண்ண முடியாது. அதுங்க கீழ்ப்படியாத போயிடுச்சு. கீழ்ப்படியாத போய் செத்ததுக்கு போயிட்டு எதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்போ ஏன் அதை பேதுரு எழுதியிருக்காரு, என்னத்துக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்காருன்னு தெரியல. அப்போ இயேசு கிறிஸ்து 3 நாள் இரவும் பகலும் பூமியில் இருந்தார். அவர் வாரத்தின் 1ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எதற்காக உயிர்த்தெழுந்தார்? திரும்ப வரப்போகிறார், நம்மோடு கூட வாழ்கிறார். நாம் அவர் செய்தவைகளை நாம் செய்யும்படிக்கு அவர் விட்டு போயிருக்கிறார். அவர் இருந்த இடத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்தார், நற்செயல்களை நாம் செய்ய வேண்டும். அதுதான் இப்பொழுது அவரை மகிமைப்படுத்தும் மொழிய இப்படி வருது அப்படி வருதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் மாறி நற்செயல்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்காக என்ன பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டு அனுபவித்து அவருக்காக வாழ்வோம் என்றால் அது தேவனை மகிமைப்படுத்தும். தீமை செய்து பாட அனுபவிப்பது அவரை மகிமைப்படுத்தாது. எல்லாரும் தீமை செய்து நிறைய பேர் பாட அனுபவிச்சுட்டார். தீமை செஞ்சவங்களும் சிறைச்சாலையில் இருக்கிறான். நன்மை செய்து பாட அனுபவித்த மேன்மையான ஒன்று. நீங்கள் செய்யாததை நீங்கள் செய்தவில்லை என்று சொல்லி உங்களை குற்றப்படுத்துவார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இதுதான் அவருடைய போதனை. தீமை செய்து பாட அனுபவிப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. பவுல் சொல்வார்ல, என் பொய்யினாலே தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ? பொய் பேசுறதுனால தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ? அது ஒரு பிரயோஜனம் இல்லையே. பொய்யினால செய்யணும் எல்லாரும் சொல்லுவாங்களே, பொய்யினால எதையும் செய்ய முடியாது. இயேசு என்ன சொன்னார்? எனக்காக அழுவாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு அழுங்கள். ஏனென்றால் பச்சை மரத்தாகி எனக்கே இதை செய்வீர்கள் என்றால் பட்ட மரமாகி உங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று தெரியாது. என்னை கொடூரமையை தண்டிப்பார்கள் என்றால் உங்களையும் தண்டிப்பார்கள். உண்மையாக இருப்பீர்கள் என்றால் தண்டனை உங்களுக்கு உண்டு. அதனால்தான் என்னை பின்பற்ற விரும்புகிறேன், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது என்ன? அவர் நடந்த வழியில் நடப்பதுக்கு பேர் தான் சிலுவை. கழுத்தில் மாட்டிக்கிட்டு தொங்க விடுறது சிலுவை அல்ல. பெருசாக தொங்க விட்டுக்கிறாங்கல்ல. இப்போ நான் ஒருத்தரை பார்த்தேன், அடேங்கப்பா, நாய் கூட அவ்வளோ பெருசு சங்கிலி கட்ட மாட்டாங்க. அவ்வளோ பெருசாக மாட்டிட்டு இவ்வளோ பெருசாக இங்கே வயிறு பெருசாக வச்சுட்டு தொங்க விட்டுனுக்கிறாரு. ஏன் தான் தொங்க விட்டுருக்காங்கன்னு தெரியல. சிலுவை என்ன தெரியுமா? சிலுவை என்னதுங்க? தைரியமா சத்தமாக சொல்லுங்க. சிலுவை என்பது அன்னைக்கு ரோம அரசாங்கத்தால் பயன்படுத்தப்பட்ட கொலை கருவி. சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு வாழ்ந்த அந்த நாட்களில் மாத்திரம் 30,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே பல லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் சிலுவையில் அறைந்து. இயேசு வாழ்ந்த நாட்களில் மாத்திரம் 30,000 பேர். அந்த 1ஆம் நூற்றாண்டு முழுவதுமாக லட்சக்கணக்கிலே சிலுவையில் அறைந்து கொலைப்பட்டிருக்கார்கள். அது கழுத்தில் மாட்டிக்க முடியுமா? ஆனால் பவுல் என்ன சொல்றார்? சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டேன். ஏன் மேன்மை பாராட்டுவேன்? எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவை பற்றி பேசலை, அறையப்பட்டவரை பற்றி பேசுகிறார். ஆனால் வசனத்தை நம்ம கரெக்டாக எடுத்துக்கொள்ளணும். ஏன் மேன்மை பாராட்டுவேன்? அந்த கொலை கருவிலை இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எனக்காக ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார், ஒரு ரட்சிப்பை எனக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன், எனவே நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு காலகட்டங்களில் சிலுவை பாடுகள்னு ஒரு 40 நாள் வரை எடுத்திருக்காங்கல்ல. லெந்து நாட்கள்.
லேமெண்டேஷன் என்பது புலம்பல். தானியேல் எரேமியாவுடைய புலம்பல். ஐயோ இவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்களேன்னு புலம்பு எழுதுந்தான் எளிமையாது. இந்த லெந்து நாட்கள் என்பது வேதத்திற்கும் எதுக்கும் சம்மதமே இல்லை. செத்த பிறகு 40 நாள் வச்சுருந்தாங்களும் எதாவது நம்ம சரி ஏசு செத்து போயிட்டாரு அப்படின்னு துக்கம் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கலாம். சாவறதுக்கு முன்னாடி எதுக்கு துக்கம் கொண்டாடினாங்க? துக்கத்தில் என்ன நடக்குது? துக்கம் கொண்டாடிட வேண்டியது. ஈஸ்டர் வந்தோடனே ஃபுல்லாக குடிச்சிட்டு படுத்துன்னு இருக்க வேண்டியது. அதானே நடக்குது. ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்துருந்தானே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏண்டா குடிச்சிட்டு வந்திருக்க, கடவுளை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், துக்கத்தில் குடித்து கொண்டு படுத்திருக்க. ஞாயிற்றுக்கிழமை குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்களாம். ஏண்டா குடிச்சிட்டு பார்த்து, ஏசு உயிர்த்து எழுந்தார், குடிச்சிட்டு இருக்கு, சந்தோஷத்தில் குடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்படிதான் மக்களுடைய மனநிலை போயிட்டு இருக்கு. துக்கத்திலையும் குடிச்சானா சந்தோஷத்திலையும் குடிச்சானா, அப்படிதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவுடைய மனநிலை இருக்கிறது. கிறிஸ்து வந்ததுடைய நோக்கம் நம்முடைய ரட்சிப்புக்காக. ரட்சிப்பு என்பது நம்முடைய நற்செயல்களினால் அல்ல, நாம் எதிலும் பெருமை பாராட்ட முடியாது. ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபை. நாம் அவர் விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் விசுவாசம் வருகிறது. வார்த்தை இல்லாமல் விசுவாசமே கிடையாது. கடவுளுடைய வார்த்தை இல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. வானம் பூமி ஒழிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. எப்படி விசுவாசித்து ரட்சிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ, நாம் வாழ்வதற்கும் தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது, நீதியில் நடக்க முடியாது. கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே போக வேண்டும். கடவுளுடைய வார்த்தை இல்லாமல் எண்ணங்கள் மாறாது, சிந்தனைகள் மாறாது. இதற்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார், இதை தான் அவர் போதித்தார். பிரசங்கம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், போதனை என்பதான் மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம். பிரசங்கம் ஒன்றும் பண்ணாது. இயேசு வெளியே பிரசங்கம் பண்ணினார், சீஷர்களுக்கு போதித்தாராம். ரெண்டுமே இருக்குது. வெளியே பிரசங்கம், ரட்சிக்கப்படாத பிரசங்கம் பண்ணலாம். ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தவங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். எந்த கதையும் கட்டு கதையும் இங்கே ஓடாது. எந்த காக்கா கதை குருவி கதையெல்லாம் ஓடாது. பிரசங்கம் பண்ணிட்டா எதுதான் மக்களுக்கு ஞாபகம் இருக்கும்? பிரசங்கம் பண்ணது கூட ஞாபகம் இருக்காது, சொன்ன கதை ஞாபகம் இருக்கும். அல்லேலூயா. அதனால வெளியே இயேசு கதைகளை சொன்னார், உள்ள போதிச்சார், சீஷர்களுக்கு போதிச்சார், பல மணி நேரம் போதித்தார். அந்த 14, 15, 16, 17 அதிகாரம் வாசல தனிப்பட்ட போதனை 11 அப்போஸ்தலர்களுக்கு. எங்கேயா கதை இருக்காதுல்ல? ஒரு கதையும் இருக்காது. ஆழமான போதனைகள். கடவுளுடைய வார்த்தை தானுங்க உங்களை மாற்றும். கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பை நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்கள் எண்ணங்கள் மாறாது, சிந்தனைகள் மாறாது. கடவுளுடைய வார்த்தை தான் உங்களுக்கு பேசும், நேரடியான வார்த்தைகள். அது 4 சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய நேரடியான வார்த்தைகள் இருக்கிறது. பல நிருபங்களில் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள். அன்னைக்கு என்ன சூழ்நிலை என்று அறிந்தால் தான் நிருபங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் வந்த நோக்கம் என்ன? நாம் மீட்கப்பட வேண்டும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு போயிடுச்சு. மனிதன் என்னைக்கு கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை செய்தானோ அன்னைக்கே கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு போயிடுச்சு. இவர் முழுவதுமாய் கீழ்ப்படிந்து உறவை திரும்ப மீட்டு கொடுத்தார் பாருங்கள், அதுக்கு பேர் தான் சிலுவை மரணம். அல்லேலூயா. கொடூரமான ஒரு மரணத்தை அவர் அனுபவித்தார். எனவே நீங்களும் நான் இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கோம் என்றால் அன்றைக்கு இயேசு செய்த கிரியைகள். அல்லேலூயா. நாம் அதன் வழியில் நடக்க வேண்டும், அதை பின்பற்றி நடக்க வேண்டும், அதை கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேதம் மாறாது, வானம் பூமி ஒழிந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது, ஒழிந்து போகாது. ஒரு வாலிபன் வந்து கேட்குறான், நான் என்ன செய்ய வேண்டும்? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது செய் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நியாயப்பிரமாணம் புஸ்தகம், வேத புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டது? மனிதனுடைய வாழ்க்கை முறைக்காக எழுதப்பட்டு தான் வேத புஸ்தகம். மனிதன் எப்படி வாழணும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எல்லாம் இதில் இருக்கிறது. எல்லா ஒழுக்க நெறிகளும் இதில் இருக்கிறது. அந்த ஒழுக்க நெறியின்படி வாழ்வதற்கு தான் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கோபம் கொலைக்கு சமானமாக எழுதியிருக்கார். அந்த மத்தேயு 6, 7, 8 அதிகாரங்களை 5, 6, 7 அதிகாரங்களை வாசிக்கிறல 10 கட்டளைகள் அப்படியே பிரிச்சிங்கன்னா அந்த கட்டளைகள் அப்படியே வரும் அந்த அதிகாரங்கள்ல. என்ன சொல்றாரு? ஒரு மனிதனுக்கு கத்தி எடுத்து கொடுத்தனா தான் கொலை.
அப்படி எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறார். அதுதான் கொலை இல்லைங்க. நீ சகோதரனை கோபிப்பாய் என்றால், அவன் மேல் கோபப்படுவாய் என்றால் அதுவே கொலைக்கு சமான் என்றாரு. அப்ப எந்த அளவுக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விபச்சாரம் செய்தாதான் பாவமா? அதான் வேசித்தனமா? இல்லை. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலுமே அல்லது ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தாலுமே ரெண்டு பாலாருக்கும் உதவும். விபச்சாரம் எவ்வளவு விளக்கப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க. அப்ப பிரமாணம் ஒழிஞ்சிடுச்சா? பிரமாணம் மாறி போயிடுச்சு. இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. மனிதனுடைய ஒழுக்க நெறிகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளோடு உள்ள உறவை அது அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இனி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் பிறகு யோசிப்போம், குட் ஃப்ரைடே வைக்கலாமா வானாவா? கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கணும். காலையில் ஏஞ்ச பிறகு ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நல்லதை பேசணும். நல்ல கணவர்கள் எல்லாம் நல்ல மனைவி திட்டக்கூடாதுன்னு பேசணும். நல்ல மனைவி எல்லாம் கணவர் மூஞ்ச காட்டக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா நிறைய குடும்பங்கள் அதான் நடக்குது. நீங்கள்லாம் மாறி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதை பேசணும்னு எப்பவுமே தீர்மானம் பண்ணுங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள். அடுத்தவங்களை சும்மா பார்த்தாவது வாழ்த்துங்க. ஒரு நல்ல சிரிப்போடு வாழ்த்துங்க. முகம் மாறணும். உள்ள மாறுச்சுன்னா முகம் மாறும். அகத்தின் அழகு அகத்தின் அழகு. இப்போ முகம் அழகா இருக்கான்னு எங்க அழகு பார்க்கலாம்? பேதுரு எழுதுவார்ல, மறைந்திருக்கும் அழகு, உள்ளத்தில் இருக்க அழகு. பெண்களுக்கு எது தேவையாம்? ஏன் பெண்களை பற்றி பேசினார்னு தெரியல. வேற உள்ளத்தில் இருக்கும் அழகு, அந்த குணம்தான் வெளியே அழகா வரணுமா? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லவர்கள், நல்லவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு மாறுகிறதோ நம்முடைய அனைத்து விஷயங்களும் மாறும். நல்லா காது குத்தி கம்மல்லாம் போடுங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. இருக்கிறத அனுபவிங்க. அனுபவிப்பதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கார். அவரோடு உறவில் இருந்து அனுபவிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் கூடி ஆராதிக்கும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவள் நன்மை செய்கிறவர் நீர் ஆண்டவர். சபையார் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் அபியாசப்படுத்த, நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்காகவே பூமியில வந்து நீர் எங்களுக்காகவே இந்த கொடூரமான சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக வாழும்படிக்கு நீர் எங்களுடையதெல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறே. உம்மோடு உள்ள உறவை கொடுத்திருக்கிறே. அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த தீர்மானத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழட்டும். எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. சபையார் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருக்குள்ள அந்த மாற்றங்கள் ஒரு நாளும் வரட்டும். சிறு பிள்ளைகளுக்கு வரட்டும். வளர வளர கர்த்தருக்குள்ளே பயப்படுகிறது பயம் வரட்டும். ராஜா, உமக்கு பயப்படும் பயம் எப்பொழுதும் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். கர்த்தர் நடத்துவீராக. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். தொடர்ந்து உதவி செய்வீராக. எல்லா சூழ்நிலை இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் என்று சொல்லுகிறேன். வருமானம் பெருகட்டும் ராஜா. எல்லா கடன்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்வார்களாக. மனரம்யமான ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சரீரத்திலும் ஆத்துமையில் நல்ல சுகம் உண்டாவதாக. சுகத்தை கட்டளையிடுகிறேன். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. திசை சகல உபகாரங்கள் வரும்.
ஆமேன் ஆமேன். காட் bless you. கடவுள் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கையை கொடுக்கு, ஒரு குலுக்குலைக்கு கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க.